நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான மே மாத ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வெயில் அப்படிங்கிறது தான். என்னப்பா வெயில் நெருப்பாக கொதிக்குது, சூரியன் வானத்து மேலே இருக்கா இல்லை நம்ம வீட்டு மாடி மேலே இருக்கான்னு தெரியல, வெளியிலேயே போக முடியல, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, ஒரு தொழில் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக நெருப்பு அப்படிங்கிறது அனலாக கக்கிக்கிட்டு இருக்கு. சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். அதாவது மேசராசியில் சித்திரை மாதம் தொடங்கினோடனே உச்சத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. அது ஒரு உச்சத்தை கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி குரு பகவானும் போய் நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டார் கரெக்டாக மேசராசியில். கவலைப்படாதீங்க, மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கின உடனே குரு பகவான் நிலராசியான ரிஷபராசிக்கு வந்துடுறாரு. அப்போ அக்கினி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாடுபடுத்துது, அக்கினி வந்தால் என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு பயந்தவங்களாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அக்கினி நட்சத்திரத்தில் மழை பெஞ்சிரும். எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் அப்படிங்கிறது இருக்காது, வெயிலோட தாக்கம் குறைஞ்சி போயிடும். சரி, இந்த மே மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவான் மேசராசிலேருந்து 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுறாரு. செவ்வாய் மீனத்திலேருந்து 31ஆம் தேதி அன்னைக்கு மேசத்துக்கு போகிறார், சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியில் உட்கார்றாரு. புதன் மாத தொடக்கத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மீனராசியில் இருக்கார். 6ஆம் தேதி மேசத்துக்கு போகிறாரு, 24ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில் இருந்துக்கிட்டு 20ஆம் தேதி தன்னோட சொந்த வீடான ரிஷபராசியில் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு குருவோட. அதோட குரு பகவான் மாதம் தொடங்கி 1ஆவது நாளே பயிற்சியாகி ரிஷபராசியில் பயணம் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. 12 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பலன்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனத்திலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காரு. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு. எல்லா மாதம் மாதிரி தானே ஜோசியரை இந்த மாதத்தையும் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நல்லது நடந்த மாதிரி தெரியலையே ஜோசியரை அப்படின்னு தான் வீடியோ கேட்குறவங்க, ஜோசியம் கேட்குறவங்களோட மனநிலை அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் பொதுவாக நாம் எல்லா மாதமும் நல்லா இருக்க போகுது அப்படின்லாம் சொல்கிற ஆள் கிடையாது. இது இப்படி தான் அப்படின்னா அது அப்படி தான். நல்லா இல்லையா நல்லா இல்லை, நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க பரவாயில்ல, இந்த மாதிரி தான் சொல்லிவிடுறது. சரி, இப்போ இந்த மே மாதத்தில் அப்படி என்ன நல்லா இருந்துற போகுது ஜோசியரை நீங்கள் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். அதாவது சனி பகவான் உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான இடத்துல இருக்கார். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆவது வீட்டில் சனி இருக்கார். இப்போ சனியே கொடுக்குற இடத்துல இருக்கார். ஆனால் இவ்வளோ நாளாக ஏன் பலன் கிடைக்கலன்னா, குரு பகவான் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய்க்கு நெருங்கின நட்பு கிரகம், உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதி. அதையே நாம் இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. அவர் ராசிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டாரு. அப்போ விரயத்துக்கு அதிபதி ராசிக்குள்ளே உட்காந்துக்கிட்டாருன்னா என்ன நடக்கும்? விரயம் தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. அப்போ சனி 10 ரூபா நமக்கு பாவ புண்ணியம் பார்த்து கொடுத்தா கூட அது இன்னொரு ரூட்டில் செலவாகி போகுது. 10 ரூபா வந்தால் 10 ரூபா செலவாகி போகுது, 20 ரூபா வந்தால் 20 ரூபாயும் செலவாகிட போகுது. காசே வரலனாலும் கடை வாங்கி 10 ரூபா செலவு பண்ணுற சூழலில் தான் விடுதே ஒழிய செலவுங்கிறது வர்றது நிற்கவே இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு திடீர்னு ஒரு வைத்திய செலவு வருது, வண்டி வாகனம் ஒரு பழுதாகி போகுது, இப்படி கையில் 10 ரூபா நம்மளால் மிச்சங்கிறத வச்சுக்க முடியல. 10 ரூபா சம்பளம் வாங்கினோம்னா ஃபஸ்ட்டு கடனை அடைக்கிறதுக்கே 10 ரூபாயும் சரியாக போகுது. அப்புறம் எங்கே மாதத்தை ஓட்டுறது? இந்த மாதத்துக்கு உண்டான கடன் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிச்சு. சரி, இப்போ வருவோம் விஷயத்துக்கு. இப்போ இந்த விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்த குரு ராசிக்குள்ளே இருந்தார் இல்லையா, இப்போ இந்த மே மாதம் தொடங்கி 1ஆம் தேதியே அவர் தனஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போ லாபத்தில் சனி, தனத்தில் குரு, குருவும் இப்போ கொடுக்குற இடத்துக்கு போயிட்டார். அப்போ குருவும் சனியும் சேர்ந்து கொடுக்க போகிற இடத்துல இந்த மாதத்துலேருந்து பயணம் செய்ய போகிறாங்க. ராசிக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா 12ஆவது வீட்டுக்கு மட்டும் அதிபதி கிடையாது, 9ஆவது வீட்டுக்கும், தனுசு ராசிக்கும் அவர் தான் அதிபதி. அதை மறந்துடக்கூடாது நம்ம. அதனால் 9க்கும் 12க்கும் அதிபதியாக இருக்கிற குரு பகவான் 2ஆவது வீட்டுக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது இந்த 9ஆம் இடத்து அதிபதி தனஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம், அதை மறந்துடக்கூடாது. அப்போ தந்தை வழியில் தனவரத்து சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதை ரொம்ப நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போ ஒரு அப்பா ஒரு சுடுசொல் சொல்லி பேசிவிட்டாரு, ஒரு திட்டிவிட்டாரு, ஒரு கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டிவிட்டாரு, ஒரு சின்ன தப்பு அடிச்சு விட்டார் ஒரு அடி, அப்படி இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நம்ம நிதானித்து நம்ம அப்பா தானே சரி விடு அப்படின்னு கடந்து போயிட்டோன்னு வச்சிங்களேன், தந்தை வழி உறவுகளாலேயும் தந்தை வழி சொத்துக்களாலேயும் பெரிய அளவில் ஒரு தொகை நம்ம கைக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு காதல் கல்யாணம் பண்ணியிருப்போம், குடும்பத்தை பிரிஞ்சு இருந்திருப்போம், வீட்டில் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, தனியாக கிடந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தந்தை கூப்பிட்டு சரிப்போ நம்ம புள்ள நம்ம கண் முன்னாடியே கஷ்டப்படுறதா, இங்கே வாப்பா
இந்த பொழப்பெல்லாம் பார்த்துக்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், இந்த காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்க, இந்த இடத்த வச்சுக்க, ஒரு வீட்டை கட்டி, ஏன் போய் வாடகை வீட்டில் இருக்க, நம்ம வீட்டிலே வந்து இரு, பேர பிள்ளையை தூக்கிட்டு வா, நான் பார்க்கணும். இந்த மாதிரி இந்த பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த 9ஆம் இடத்தோட அதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு போகிறதால செய்து, அப்போ பிரிந்திருந்த தந்தை மகன் தந்தை மகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த மாதத்தில் கொடுக்குது. இது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துரும். அதோட 12க்கு அதிபதி 2க்கு போகிறாரு. அதாவது தனம் வாக்கு குடும்பம் இது 3ஐயும் குறிக்கக்கூடிய இடத்துக்கு தான் குரு போயிருக்காரு. அதனால் குடும்ப விருத்திங்கிறது நல்லா இருக்குது. 10 ரூபா கடன் வாங்கி பொழைச்ச பொழப்பு இனிமேல் நம்ம பொழைக்க வேண்டியதில்லை. கடங்கண்ணியெல்லாம் அடைச்சிவிட்டு நம்ம 10 ரூபா இன்றைக்கி இன்னும் 4 பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு வளரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பெற்றவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போகணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இதான் இதுக்கு பரிகாரம். பெற்றவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் கொஞ்சம் தலையை சாச்சிக்கிட்டு போ, நம்ம அம்மா அப்பா தானே வயசானத்தில் இதை கத்திக்கிட்டு கிடக்கு, போ பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுங்க. அதான் நல்லது. அதோட திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்பார். ஏன்னா குரு பகவான் வந்து இப்போ குடும்பஸ்தானத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. மேசராசிக்காரர் 35 வயசாகி போச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை. 37 வயசாகி போச்சு, எத்தனையோ பொண்ணு வந்துச்சு. அப்போல்லாம் நான் வேணாம் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லி தட்டி விட்டேன். இப்போ அதுவெல்லாம் ஆளுக்கு 2 பிள்ளையோடு போயிட்டுருக்கு, நான் இன்னும் தனியாகவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வரன் அமைஞ்சிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? ஏன்னா இப்போ விரயத்தில் வந்து உங்களோட ராசிக்கே ராகு இருக்கார். ராகு இருந்தார்னா சுப விரய செலவுகளை கொடுப்பார். ஏன்னா குரு வீட்டில் தான் ராகு இருக்கார், அதை மறந்துடக்கூடாது இல்லையா? ராகுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அப்போ குரு எப்படி செயல்படுவாரோ அப்படி தான் அவரும் செயல்படுவார். அப்போ திருமண செலவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. வரன் பார்த்துடலாம், ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் ஆகி போயிடும், நல்ல விதமாக வரன் அமைஞ்சு போவோம். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது இப்போ நினைவாக கோர ஒரு அம்சம் அப்படிங்கிறத கொடுக்குது. இல்லை மாத கிரகங்கள் அப்படிங்கிறதும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குது. அதையும் நாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெரும்பகுதி கிரகங்கள் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு போயிடுது உங்களோட ராசிக்கு. அதாவது சூரியன் 14ஆம் தேதிக்கு மேலே ரிஷபராசிக்கு போயிடுவார் குடும்பஸ்தானத்துக்கு. ஏற்கனவே குரு அங்கே தான் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 24ஆம் தேதிக்கு மேலே புதனும் ரிஷபராசிக்கு போயிடுறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவானும் ரிஷபராசிக்கு போயிடுறாரு. இப்போ குடும்பஸ்தானத்தில் கூட்டு கிரகங்கள் போய் உட்காருது. அதாவது சூரிய பகவான், புதன், ரிஷபம், குரு, இத்தனை, அதாவது சூரிய பகவான், சுக்கிரன், புதன், குரு, இத்தனை கிரகம் போய் குடும்பஸ்தானத்தில் உட்காருதுங்கும் போது கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கள். கடன்னு டக்குன்னு பொண்ணு அமைஞ்சிடும், நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிடும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதோட பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? ஒரு பேச்சாளர் இருப்பாங்க, அரசியல் பேச்சாளர், ஒரு ஆசிரியர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு செய்தி வாசிப்பாளர், ஒரு டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் காசு பணம் 10 ரூபா சம்பாதிக்கலாம். 10 பேர் இருக்கிற மேடையில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் போய் பேசுவீங்க, அப்பா இது இப்படிப்பா இது இப்படிப்பா அப்படின்னு. உங்களோட பேச்சு ஈர்க்கப்படும். உங்களோட பேச்சு வந்து மேடை ஏறிடும். வாய்ப்பு கிடைக்கலன்னு தவிச்சவங்க எல்லாத்துக்குமே இப்போ வாய்ப்பு கிடைச்சிடும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் பெரிய அளவில் இந்த மாதத்தில் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குருவே பணம் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டார். ஒரு மந்த நிலையில் தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ வேலைக்கே போகலாம் போல இருக்கே, நான் வேலைக்கு போனால் கூட தினம் 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும், சொந்தமாக தொழில் செய்கிறேன், பேருக்கு தான் முதலாளின்னு உட்காந்துருக்கேன், ஆனால் அவ்வளோ வருமானம் வரலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கூட இதுக்கு மேலே தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் நல்லபடியாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டியதே இல்லை. சும்மா பேருக்கு இந்த மாதம் வந்து ஆகா ஓஹோ அப்படி இப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதால எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதம் இந்த என்னோடய வீடியோவை பார்த்துருவீங்களா, இந்த ஜோசியர் சொன்னார் அப்படின்னு அடுத்த மாதம் திட்டுவீங்க. எங்கேயா போன மாதம் நல்லா இருக்குன்னா இவன் சரியான ஆளாக இருப்பான் போல இருக்கியா அப்படின்னு வந்து என்னையும் திட்டி வைப்பீங்க. அதனால் உள்ளதை உள்ளபடி சொல்லி விடணும். கடந்த காலகட்டங்களில் நடந்தது பூரா மறந்துருங்க. இனிமேல் நல்லது நடக்கும். குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் 4 கிரகங்கள் கூட்டு போட்டிருக்கு. அதாவது புத ஆதித்ய யோகம் கிடைக்கிது, புத சுக்கிர யோகம் கிடைக்கிது. இப்படி பலவிதமான யோகங்கள் அப்படிங்கிறது 2ஆம் இடமான ரிஷபராசியில் இந்த மாதத்தில் கூடியிருக்க மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாதத்தில் ஒரு நாள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்குங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றிட்டு அன்றைய தினமே ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இதை செஞ்சிட்டிங்கனாலே உச்சம் தொடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.